அப்படின்னு என்ன பண்ணுறது கிடையாது, சொல்கிறதுக்கான கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தரிசனம் ஒரு விஷனும் இல்லாதபடிக்கு இந்த மிஷனரி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இந்த கிறிஸ்துவின் கனிகள் மிஷனரி ஊழியத்தை 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 13ஆம் வருடத்தில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11-12 வருடங்களாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தினுடைய பிரதான தரிசனம் என்னென்னா, பீகார், ஜார்க்கண்ட், பீகாரை மையமாக வைத்து பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், யூபி இந்த 4 மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 44-45 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் 4ல் ஒரு பகுதி குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு சுவிசேஷம் அறிவிப்பதோடு விட்டுவிடாதபடிக்கு அவர்களை என்ன பண்ணுச்சு, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்களை விசுவாசிகளாக்கி அவர்களை ஒளிவக்காரலாக்க வேண்டியதான் இந்த ஊழியத்தினுடைய தரிசனம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக இன்றைக்கு வரைக்கும் 12 வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 18 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த 12 வருடங்களில் ஒரு 125 இடங்களில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா எப்படி அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பீகாரில், ஜார்க்கண்டில், யூபியில், வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா இன்னும் மைனாரிட்டி 1% கூட அதனுடைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கிடையாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வேலை இன்னைய நாட்களில் நம்ம கடைசி நாட்களில் இருந்தாலும் வேலை அதிகமாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அரிப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அறுப்பை என்ன பண்ணணும், அறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேலையாட்கள் தேவை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இல்லை 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அறைக்குவல் கொடுத்து விட்டார். நாங்கள் என்ன பண்ணல, நாங்கள் அமெரிக்காவில் இருந்து வரலை, நாங்களும் உங்கள் தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்து தூத்துக்குடியில் இதே பகுதியில் வளர்ந்து சரியாக கால்டுவெல் ஸ்கூலில் படித்து ஸ்டெர்லைட்டில் என்ன பண்ணோம் வேலை பார்த்தோம். 97லேருந்து 2008 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த நாட்களில் 2004ஆம் ஆண்டு என்னை ரட்சித்தாருன்னு அப்படின்னா நான் எப்படின்னு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை. பாவியாக இருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. எல்லா மனிதருக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு அப்படி என்ற ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படியாக நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பது தேவன் என்ன பண்ணுறது கிடையாது, காண்கிறவராக அல்ல. அதுக்கு என்ன பண்ணுச்சு, மன்னிக்கப்படும். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்பு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்ன? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்கு முன் நாம் எப்படியாக இருந்தோம் என்பதை குறித்து தேவன் கண்டுக்கிற மாட்டார். கிறிஸ்து உன்னை ரட்சித்ததற்கு, உனக்காக விலைக்கரை சிந்தி அவருடைய இரத்தத்தை சிந்தினதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய இந்த இத்தனை லைட் இருக்குது, இந்த லைட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை இல்லாமல் லைட் இருக்குதா? இந்த முன்னாடி ஒரு மொபைல் வச்சுருக்காங்க, இதுக்கு வேலை இல்லாமல் இருக்குதா? ஸ்டாண்ட் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாமே பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும். அப்படி தானே? அலெக்ஸ் பிரதர் எதுவும் வேலை இல்லாமல் சும்மா எதை மாட்டி வச்சுருக்கிறாரா? கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது பார்த்திங்கன்னா சும்மா இருப்பதற்காக ரட்சிப்போ, சும்மா இருப்பதற்காக அபிஷேகம் தேவனுடைய மனிதர்களுக்கு தேவன் கொடுப்பது கிடையாது. அபிஷேகம் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் இருந்து பார்த்தோம்னா எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, சும்மா இருந்த ஒரு மனுஷனை ஆமென் வேலை செய்வனாக மாற்றுவது தான் அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் அன்பான ஒரு வரவேற்பை கொடுத்து அன்பின் ஒரு காணிக்கையும் கொடுத்துருக்கீங்க. ரெகுலராக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, தாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. கர்த்தர் என்ன பண்ணார், இன்னும் உங்களுடைய கைகளை திடப்படுத்துவார். ஆனாலும் நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கையோட திருப்தியாக
கூடாது. நீங்கள் காணிக்க கொடுங்க நான் சொல்கிறேன் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றுனா, ஒரு ஆத்மா மனம் திரும்புதல் நிமித்தமாக, ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் என்ன பண்ணணும்? அறிய ஆசைப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இந்த நம்மளோட பரிசுத்தவான்கள் அநேகர் இருப்பார்கள், பைபிளில் அநேக பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் நான் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கைங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்படின்னா எத்தனை வாழ்க்கை? ஒரே ஒரு வாழ்க்கை. அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, சீக்கிரத்தில் வந்து அதுவும் சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இதே தெருக்கல்ல நான் சிறுவனாக அலைஞ்ச நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி என்னால் அலைவதற்கு என்ன பண்ணுச்சு? நேரமும் கிடையாது, நான் இங்கே இருக்கிறதும் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா இந்த பலத்தோடு நான் என்ன பண்ண பீகார்லையும் அலைய முடியாது. அப்போ இந்த பலம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான். ஆனால் கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் ஆண்டவருக்கு என்று பிரயோஜனைப்படுத்தும் பொழுது அது ஒரு அழியாத பொக்கிஷம் நம்மளுக்கு சேர்த்து வைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், பீகாரை, ஜார்க்கண்டை, வெஸ்ட் பெங்காலை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, பீகாரை என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை அதிகமாக என்ன பண்ணுச்சு? தாக்கக்கூடிய காரியங்களில் இந்த பகுதிகள்லாம் ஒன்றாக இருக்குது. பீகார், வெஸ்ட் பெங்கால், பீகார், யூபி, ஜார்க்கண்டு. ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிரதேசமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுச்சு? எத்தனையோ ஸ்தாபனங்கள் வந்தாலும் அங்கே ஒரு பெரிய ரிவைவல் வரவில்லை. இதைத்தான் என்ன பண்ணார் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, அறுப்பு மிகுதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசி காலத்தில் கொடுக்குறவர்களா மாத்திரம் கிடையாது, நம்முடைய சபைகளிலிருந்து அநேக மிஷனரிகளை எழுப்புறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படக்கூடியது எந்த பெந்தைக்கோஸ்தே, ஆர்சி, கத்தோலிக்க, சிஎஸ்ஏ இப்படி ஏதாவது டினாமினேஷன் சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படலை. வேதத்தில் 3 என்ன பண்ணுச்சு? கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன பண்ணுச்சு நாம் பார்ப்போம்னா, அப்போஸ்தலர் என்ன பண்ண புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 26 வசனத்தை எடுத்து ஒரு சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். சபையில் கூடியிருந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ வந்து முதலாவதாக கிறிஸ்தவரண்டு அந்தியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவரண்டு அழைக்கப்படுது. அப்போ முதலாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டில் வரைக்கும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முதலியாக சீசர்களுக்கு கிறிஸ்தவரண்டு அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவரண்டு அழைக்கப்படுவதற்கு முன்பாக அப்போ இவர்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க? நீங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்திலிருந்து இத்தனை அதிகாரம் வரைக்கும் பல அற்புதங்கள், அடையாளங்கள், பல இரத்த சாட்சிகள், பல ரட்சிக்க பட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ணல? கிறிஸ்தவரண்டு அழைக்கப்படலை. ஆனால் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுச்சு? முதலாவதாக சீசர்களுக்கு கிறிஸ்தவரண்டு பேர் அழைக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்களை ஏன் கிறிஸ்தவரண்டு அழைக்கவில்லை? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சிலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டால் பல டினாமினேஷனை சொல்கிறோம். நாங்கள் சிஎஸ்ஏ, நாங்கள் கத்தோலிக்கர், நாங்கள் பெந்தைக்கோஸ்தேர்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப என்ன பண்ணிச்சு? குறைஞ்சி போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால், நீயும் நானும் கிறிஸ்துவை பின்தொடர்களாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற காரியங்களுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து எப்படியாக இருந்தார் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 4-5 வசனத்தை நாம் என்ன பண்ணலாம்? படிக்கலாம். அவன் தனக்கானவில் அல்ல பிறனுக்கானவைகளை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது யாருக்குள்ள இருந்த காரியம்? 5ஆம் வசனத்தை படிக்கலாம்.
ஆமே, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருந்த கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம் தெரியக்கூடியது என்னவென்றால், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அந்நிய பாஷை பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்தது. ஆமே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை என்னென்றால், அவன் தனக்கானவில் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இதை ஏன் இதை நாம் சொல்கிறேன்னா, நீங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது சபைக்கு தலைவராக இருந்த பேதுரு, அவருக்கு என்ன பண்ணுச்சு, 3 முறை தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் 3 முறை என்ன பண்ண தரிசனம் கொடுக்குறாரு. எந்த மாதிரி தரிசனம்? வானத்திலிருந்து ஒரு கூடை எடுக்கப்படுகிறது. அதில் என்ன பண்ணுச்சு, பரிசுத்தமானவன், அசுத்தமான, ஊர்வன, பரப்பன எல்லாம் இருந்துச்சா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர், அடித்து புசின்னு சொல்கிறாரு. நான் யூதனாக இருக்கிற இதை எப்படி எல்லாம் செய்வேன்? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் பரிசுத்தமாக்கினதை நீ எப்படி அசுத்தம் என்று சொல்லலாம்? ஆமென், ஹல்லேலூயா. இதில் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சிருக்கா? ஆண்டவர் இதில் எதை மையப்படுத்தி பேசுகிறாரு? எல்லாத்தையும் அடித்து ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரா? அதையா சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, எந்த ஒரு என்ன பண்ணிச்சு கோட்பாடும் கிடையாது. என்னை நீங்கள் பின்பற்றலாக இருக்க வேண்டும். ஆமே, ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு போனது என்னென்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு கீழ்ப்படியவில்லை. ஆமென், கீழ்ப்படியவில்லை. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணது, 3 முறை தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் 4ஆம் முறையாக சொல்லப்படுற அடையாளம் என்னென்னா, அதே 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெளியே அங்கே கொர்நேலி என்ற ஒரு தாழ்ந்த ஜாதி ஒரு மனுஷனுடைய 2 வேலையாட்கள் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்கிறாரா இல்லையா? இது யாருக்காக சொல்கிறாரு? யாருக்கும் சொல்கிறாரு? ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு என்ன பண்ண ஒரு மனுஷனுக்கு சொல்கிறாரா, இல்லை ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரா? ஆமென். ஊழியக்காரன் சொல்கிற காட்டிலும் ஒரு பெரிய பிஷப்புக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தரிசனமாகிறார். 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோட செய்த அற்புதங்களை, அடையாளங்களையும், அவர் மரணத்தையும், அவர் உயிர்த்தெழுதையும், அவர் என்ன பண்ணுச்சு, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதையோ கண்ணார கண்ட பேதுரு என்ன பண்ணுச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா இந்த இடங்கள் சுற்றி காமிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் வேதத்தை நீங்கள் அறிந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுச்சு, பைபிளில் வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டு யோசித்து பார்த்துருக்கீங்களா? 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏன் பவுலை தெரிஞ்சு கொள்கிறாரு? என்னைக்கா யோசிச்சுருக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா நம்ம யோசிக்கவும் மாட்டோம். எப்படியோ ஒரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு மாதம் கிடச்சா போதும். இப்போ வருஷ வாக்குத்தத்தம் தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ மாதம் வாக்குத்தத்தமாச்சு. அப்புறம் மெதுவாக என்ன பண்ணிச்சு, வார வாக்குத்தத்தமாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வாக்குத்தத்தமாச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அது என்ன பண்ணுச்சு, கை கெட்டாத நெல்லிக்கனியாகி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை இல்லாத ஒரு காரியம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதை உள்ளாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுச்சு, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் 1000 பிரிவினை வச்சுக்கிட்டு, 1000 கீழ்ப்படியாமல் வச்சுக்கிட்டு, 1000 நமக்கென்று ஒரு சுயத்தை வச்சுக்கிட்டு, 1000 ஜாதிகளை நமக்கு வச்சுக்கிட்டு, 1000 டினாமினேஷனை வச்சுக்கிட்டு, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீங்களான்னு கேட்டால் அது இல்லை, நான் இவங்களை பின்பற்றுகிறவன். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, தேசத்தில் ரட்சிப்பு வராது. ஆமென்,
அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுச்சு? கீழ்ப்படிந்தார். 9ஆம் அதிகாரத்தில் அவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலை தொடும் பொழுது பேதுரு சொன்ன மாதிரி எந்த ஒரு பதிலையும் சொல்லலை. அவர் 4ஆம் வசனம், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர, நாம் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நாம் ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, ஆபிரகாமினுடைய பிள்ளை, நம்மளுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது என்று நினைப்பது பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. சவுண்டே வரமாட்டேங்கிங்க. என்னங்க, போன வாரம் வந்தார் ஒரு பிரசங்க, யார் வந்தார் எனக்கு தெரியாது, நான் கற்பனையாக சொல்கிறேன். ஆமென். அவர் நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுச்சு? வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்கிறாரு. இவர் வந்தாருன்னா என்ன சொல்கிறாரு? கஷ்டப்படுவான்னு சொல்கிறாரு. நான் சொல்லலைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இந்த பாடென்றால் பட்ட மரத்துக்கு நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருப்ப என்றால், சகிப்புத்தன்மை இல்லாத பட்சத்தில் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நம்மளுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சகிப்புத்தன்மை, அன்பு, சகலத்தையும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதில் இருந்து எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் எதை சகிக்க போகிறோம், எதை இழக்க போகிறோம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுச்சு? புறஜாதிகளாக இருந்த பொழுது நம்மளுக்குள்ள எப்படி பிரிவினை இருந்துச்சு, எப்படி ஜாதி பார்த்தோம், எப்படி என்ன பண்ணுச்சு? மார்க்கங்களை பார்த்தோம். இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவர்களாகி 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் ஆச்சு, 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களாயிட்டு. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? ஜாதி பார்க்குறோம், பிரிவினை பார்க்குறோம். அல்லேலூயா. கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? ஏன் இதை சொல்கிறேன்னாங்க, இதுதான் தேவனுடைய திட்டம். ஆதாமுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும். இதுதான் வேதத்தினுடைய விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் ஆதாம் மூலியமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 1ஆம் ஆதாம் தோற்று போய்விட்டார், 2ஆம் ஆதாம் வெற்றி அடைந்தார். அவர் மூலியமாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதன் மூலியமாக நாம் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரே இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டபடினா நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக மாறிவிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் 1ஆம் ஆதாமுடைய சுபாவத்தில் நாம் இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு பின்பாக நாம் எப்படியாக மாறி இருக்கிறோம், நம்மளுக்குள்ள என்ன பாதிப்பு வந்திருக்கிறது என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய என்ன பண்ணுச்சு? பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. 2-3 படிங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. இது யார் பண்ணார்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ளது கிடையாது. 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள நடந்த பிரச்சனை. ஆமென். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி என்ன பண்ணு? சீசராக்கி என்ன பண்ணுச்சு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் இவர்கள் ஜாதியை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விருத்த சேதனம் உள்ளவன் இல்லாதவன், யூதன் இல்லாதவன் சண்டை நடக்குதா இல்லையா? ஆமென். இதற்கு இன்னும் வசனத்தை பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? படித்து பாருங்க. இடத்துல 19ஆம் வசனத்தை, ஸ்தேவான் நிமித்தமாக உபத்திரவத்தினாலே சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கன்றி மற்ற ஒருவர்களுக்கும் அறியாமல் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் உலகம் அங்கே போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்தேவான் நிமித்தம், ஸ்தேவான் ஒரு யூதனாக இருக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதனாக இருக்கா, என்ன யாக்கோப்பு யூதனாக இருக்காரு. ஆனால் இவங்களை எல்லாம் கொன்னாங்க. ஆமென். இது யார் கொன்னா? யார் கொன்னா? வேற ஜாதிக்காரங்களோ கொன்னாங்க?
யூதரெல்லாம் கொன்னாங்க. இப்போ நினச்சி பாருங்க, இப்போ நீங்கள் யூதர்களாக இருக்கிறீங்க. யூதர்கள் இப்படி உங்களுடைய முன்னோர்களையோ உங்களுக்கு முன்னாக பிரசங்கம் செய்த அநேக என்ன பண்ணுச்சு யூதர்களையும் கொன்று போட்டாங்க. அப்படின்னா நீங்கள் யூதராக இருந்த யூதர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இவங்களுக்குள்ள இருந்த அந்த பாரம்பரிய வைராக்கியமும் ஜாதி வைராக்கியத்தையும் பாருங்க, அவர்களை என்ன பண்ணுச்சு, என்ன கொன்னாலும் சரி நான் வெளியூருக்கு போவேன், வெளிநாட்டுக்கு போவேன், அங்கே ஏன் ஜாதிக்காரனுக்கு தான் நான் பேசுவேன். ஆமென். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இவங்க கீழ்ப்படியாத இந்த 12 அப்போஸ்தலருடைய கீழ்ப்படியாத காரியத்தை பார்த்து தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா யாரை தெரிந்து கொள்கிறார்? அப்போஸ்தலர் பவுல். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அந்நிய பாஷைகளை பேசலாம், சகல 12 வரங்களையும் உடையவர்களாக இருக்கலாம். அன்பு உனக்கு இல்லாவிட்டாய் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உண்மையாக நேசிப்பாய் என்றால் நீ எல்லா பெருமையும் எல்லா என்ன பண்ணுச்சு காரியத்தையும் அவருக்காக இழந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய வாகனத்தில் நான் பார்க்கக்கூடியது என்னென்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் போட்டிருப்பாங்க. அடுத்த பாதி வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, போட்ட ஏன் நாம் எல்லாரும் பிழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருக்கார் என்றால் நீங்கள் உங்களை இழப்பதற்காக வருவீர்கள். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னு நான் சொல்லலை, 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவை பின்பு தொடர்வான், ஆனால் மற்ற எல்லாரை காட்டிலையும். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நீயும் நானும் இந்த இடத்துல மாலை பொழுதில் வந்திருக்கிறோம். நமக்கு மேலே வானம் இருக்கிறது, எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் என்று இந்த இடத்துல அழைக்கப்படுவதற்கு நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. எப்படி பிரிவினை இருக்கக்கூடாதுன்னா, எல்லாரையும் எவனெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் உனக்கு, ஒரு மனிதன், ஒரு ஆத்மா உனக்குள்ள இருக்குமானால் அதுதான் கிறிஸ்து வாழக்கூடிய இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. நீ எந்த ஒரு டினாமினேஷனை குறித்தவனாக இருந்தாலோ அதை சார்ந்தவனாக இருந்தாலோ நீ சக மனிதனை நீ உன்னை போல நேசிக்காவிட்டால், ஆமென், ஹல்லேலூயா, நீ நினச்சிக்கிற வேண்டும் உன்னை ரட்சித்த தேவனை நீ நேசிக்கவில்லை என்று. இதைத்தான் என்ன பண்ணுச்சு மத்தேயு என்ன பண்ணுவார்? 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2 கற்பனைகளில் 37, 38, 39 வசனங்களில் உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆத்துமாவோடு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அதற்கு ஒப்பான கற்பனை என்றால் தன்னை போல தன் ஜாதிக்காரனை நேசிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இவன் என்னையா தொல்லையா போச்சு, ஏதோ 3000 ரூபா காணிக்க கொடுக்கலான்னு கூப்பிட்டா அன்பா இவர் வந்து நம்மளை போட்டு விழுக்கிறாரு. ஏதாவது ஒரு இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. நான் என்ன பண்ணுச்சு, தவறாக உங்களை வழி நடத்த விரும்பவில்லை. நீங்கள் என்ன நேசிக்கிறீர்கள், நீங்கள் எப்படியாக என்ன நேசிக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய கிரியையில் சாட்சியாக இருக்கிறது. ஆனாலும் நானும் உங்களை நேசிக்க வேண்டும் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தவறான காரியத்தை, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்வேன். ஆனால் நாள் ஒன்று வரும், 3000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ சோப்பு போட்டு பேட்டியப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் கிறிஸ்தவனாக இல்லாத பட்சத்திலே நாம் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவது என்ன செய்யணும், இந்த அப்போஸ்தலர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை இப்போ என்ன பண்ணுச்சு, இவர்கள் என்ன பாதிப்பு வந்தாலும் சரி நான் யூதனை அல்லாதபடிக்கு வேற ஒருத்தர் மனுஷன்ட்ட நான் சேரவே மாட்டேங்கிற வைராக்கியம் யாருக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இந்த 11ஆம் அதிகாரத்தில் மாற்றப்படுகிறது. 17, 18 வசனங்களை படித்து பாருங்களேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வார்த்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் இந்த வார்த்தை அனுக்கிரம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இவைகள் அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் அருள செய்தார் என்று சொல்லி யாரை மகிமைப்படுத்தினார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் புரியுதா உங்களுக்கு? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கே போவோம்? நம்மெல்லாம் எங்கே போவோம்? ரட்சிக்கப்பட்ட உடனே சபைக்கு போவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத, பேதுருட்ட இருந்து பேசுகிற இயேசுவோடு இருந்தாலும், ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறேன்டா, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ன பண்ணிடுவோம்? பைபிளை படிக்க மாட்டோம், உடனே என்ன பண்ணிடுவோம்? போய் ஒரு பாஸ்டர்கிட்ட தான் உட்காந்துருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி எங்கேயும் போனாரா? அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் என்ன பண்ணுறாரு? அது பக்கத்தில் தான், என்ன தமஸ்கு பக்கத்தில் எருசலேமில் தான் பேதுரு இருக்காரு. ஆனாலும் அவர் அங்கே போகல. அவர் என்ன அரபு தேசத்தில் இருக்க பாலைவனத்துக்கு தான் என்ன பண்ணார்? போனார். யார்? அனனியாட்ட ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டார்? பாலைவனத்திற்கு போயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதனால தான் கலாத்தியரில் என்ன பண்ணுறாரு? 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மனுஷராயும் அல்ல மனுஷர் மூலியமாம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு கற்றுக் கொடுத்தார். எடுத்தவர்கள் படிங்களேன். போதும். அது அடுத்த 12ஆம் வசனத்தை படிங்க. நான் அதை அப்போஸ்தலரிடத்திலிருந்து நான் பெற்றதல்ல, மனுஷனாலே கற்றதும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நீ கிறிஸ்துவனாக இருப்பாய் என்றால், கிறிஸ்து உன்னை உண்மையாக ரட்சிப்பார் என்றால், நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டார், அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் அவர் மனுஷன் மூலியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அவருக்கு கற்றுக்கொள்ள தேவன் அவரை அரபு தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பேதுருட்ட கொண்டு வந்திருந்தான்னு என்ன நடந்திருக்கும்? பேதுருட்ட கொண்டு வந்திருந்தான்னு என்ன இருக்கும்? எப்போ நீ யூதனாக இருக்கிற, நீ யூதனாக இருந்தால் எங்கே இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? நீ யூதர்களுக்கு தான் ஊழியம் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நீங்களே உங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தை விசுவாசிக்காதவர்கள் தான் ஜாதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்ன பண்ணிடுங்க? நீங்கள் உங்கள் ஜாதியை அப்ளை பண்ணி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லா பிரைஸ் லார்ட் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஜாதியில் நடக்குதா இல்லையா? எங்கே நடக்குதா இல்லையா? ஆமென். பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? பரலோகத்தில் எந்த ஜாதி வச்சுருப்பாங்க? என்ன பண்ணுச்சு? இத்தனை ஜாதி சொல்லப்படுகிறது, வேலை நிமித்தமாக உண்டாக்கப்பட்ட அந்த ஜாதி பரலோகத்தில் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. நீ கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதானாய் ஒரு மனுஷனாய் இருந்தால் மட்டும்தான் நீ செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கிறிஸ்து அன்பு கூறுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவை நேசிக்காத பட்சத்திலே நீ என்ன கிரியைகளை செய்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் அப்படி தான் மாறி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படியாக கிறிஸ்துவலாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நீங்கள் எந்த ஒரு என்ன பண்ணிச்சு டினாமினேஷனோ இதே இல்லாமல் படிக்கு, எந்த ஒரு ஜாதியையும் பார்க்காதபடிக்கு கிறிஸ்துவை விசுவாசிகளாக நீங்கள் இருக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாகப்படும். அன்றைக்கு தான் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா கிறிஸ்தவர் என்று அழைக்க அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்ன பண்ணிச்சு தீர்க்க தரிசனத்தை உரைச்சாலும் சரி, அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் சரி, சப்பானிகளை நடக்க செய்தாலும் சரி, ஆனால் இதெல்லாம் கிறிஸ்து என்கிற நாமத்து நிமித்தமாக கொடுக்கப்படுகிற வரங்களை தவிர நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறனால கொடுக்கப்படுகிற பெயர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும். நம்மளுக்குள் பிரிவினை இருப்பாம் என்றால், நம்மளுக்குள்ள ஜாதி வரி மார்க்க வரி இது எது இருக்குமானால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களை நம்முடைய ஜாதியினரை போல மற்றவர்களை நேசிக்க
முடியாது. ஒத்துக்கிறவங்களாம் இதை அவமதிக்கிறவங்களாம் அல்லையிலையோ சொல்லுங்களாம் பார்ப்போம். நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரதர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறவங்க கைகளை தூக்கலாம். இல்லை பிரதர் இது ஜாதி உண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அதை உங்களுக்கும் கத்தருக்குள்ளது. இன்னும் உங்களை என்ன பண்ணுவார், கத்தர் கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினால இன்னும் மன்னிப்பார். ஆமே ஹல்லேலூயா. இதை நான் ரொம்ப என்ன ஆர்குமெண்ட் பண்ண நான் விரும்பலை. அடுத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாவதாக வேதத்தில் சொல்லப்படுகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கொண்டு 26ஆம் அதிகாரத்தை எடுத்தவர்கள் 27 28 வசனத்தை படிக்கலாம். அகரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன் அறிவிக்கிறேன். அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு கொஞ்சம் குறைய நீ என்ன பண்றாய், சம்மதிக்க பண்ணுகிறாய். ஆமே ஹல்லேலூயா. அடுத்தாப்புல பவுல் என்ன அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நீர் மாத்திரமல்ல இன்று என் சத்தத்தை கேட்கிற யாவரோ கொஞ்சம் குறை மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர என்னை முழுவதுமாக ஆமென் என்னை போலுமாகும்படி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. தேவனை வேண்டிக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீ முதல்ல நாம் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் முதல் முறையாக நீ அழைக்கப்பட பிரிவினை இருக்கக்கூடாது. ரெண்டாவது முறையாக நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்போஸ்தலனுடைய பவுல் இடத்துல நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் கட்டப்பட்டிருக்கிறார், அவர் சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு என்ன பண்ணுச்சு, வழக்கு வரப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய சமூகத்தில் வரப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளி இல்லை நிரபராதி என்று வாதாட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றம் என்னவென்றால், இவர் மரித்த நசரேனா இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேற எதுவும் குற்றம் இருக்குதா அப்போஸ்தலர் பவுல் மேல? வேற எதுவும் கொலை பண்ணாரா? யார்கிட்ட இருந்து பொன்னையும் பொருளையும் திருடினாரா? ஏதாவது பொய்யான வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா? ஆமென் கொடுத்தாரா? ஏங்க சொல்லுங்களேங்க. அப்படி எதுவுமே பண்ணலை. அவர் சொன்னது என்னென்றால், மரித்த இயேசு உயிரோடு இருந்தார், அவர் என்னோடு பேசினார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால் அவரை பின்பற்றுகிறாரே, அவரையும் பாடுபட நடத்தினார். இன்றைக்கு அவருக்காக பாடுகளை அனுபவிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவருடைய சாட்சியை அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கி அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதில் உட்கார்ந்திருக்கிறீங்க. நீங்கள் எதற்காக வந்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற ஒரு எண்ணம் அப்போஸ்தலர் பவுல் இடத்துல மேலோங்கி நிற்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. எப்படினாலும் நான் என்ன பண்ணுச்சு, நான் 2004ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். 2004ஆம் ஆண்டு ரட்சிக்கப்படும் பொழுது வீட்டுக்கு வந்து 3 நாள் ஒரு மிஷினரி ஊழியை நடத்தின கேம்பில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே எந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல, அங்கே எங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணலை. அங்கே சொன்னக்கூடிய வார்த்தையெல்லாம் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் 30 60 100 பலன் அடிக்காது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு மனுஷனை பணக்காரன் ஆக வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரா? எங்க சொல்லலாம், புதிய ஏற்பாடுல இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, எங்கேயாவது அப்படி ஒரு பிரசங்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரா? ஏழையா இருந்த ஒரு மனுஷனை நீ என்ன பண்ணுச்சு, இடம் கொள்ளாதபடிக்கு பெருகுவாய் சொல்லியிருக்கிறாரா? ஏங்க சொல்லியிருக்கிறாரா? ஏங்க பைபிள் படிக்கிறதே கிடையாதா? சொல்லியிருக்காரா இல்லையா? இருக்கா? கிடையாது. சொல்ல போனா பணக்காரனாக இருக்கிற அநேகர் பின்னாடி வந்தாங்க. பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் ஒரு வாலிபன் வந்தா அவர்கிட்ட சொல்றாரு, என்ன பண்ணுச்சு, நரிகளுக்கு குழிகளோ ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ இன்னொரு மனுஷன் வர சில வயது கொண்டு இவைகளை எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே வந்தானா? அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஒருத்தனுக்கு ஆலாசரின் பேரு, இன்னொருத்தனுக்கு என்ன பேருன்னு தெரிய பேரு ஐஸ்வர்யவான். ஆமென். எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும், எத்தனை படிப்பு படித்தாலும், எத்தனை என்ன பண்ணிச்சு பெரிய பெரிய பிஷப் வந்து பிரசங்கம் பண்ணாலும், ஆனால் நமக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லௌகிக ஆசை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா?
என்ன பண்ணி சபையில் வந்திருக்கு. என்ன பண்ணிச்சு அருமையான தேவ பிள்ளைகளே, சபையில் நடக்கக்கூடிய 100 சாட்சிகளிலே 99 சாட்சி இப்படியாக தான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்தார், அவ்வளோ ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் என்ன என் பிள்ளைக்கு நல்ல வேலை கொடுத்தார், நல்ல பிள்ளைக்கு என்ன பண்ணுச்சு வாய்ப்பு என்ன பண்ணார். ஆனால் ஆண்டவருக்காக நான் இது எல்லாத்தையும் இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராட்டியும் சாட்சி கேட்டிருக்கிறீங்களா? ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுண்டே வரமாட்டிக்கிங்க. வாசல் வேறு சின்ன வாசலாக இருக்குது, போக விட்டு அடிப்பீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ கிறிஸ்தவர் என்று அழைக்கிறது நீ கொடுக்குற காணிக்கை நிமித்தம் கிடையாது. உனக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீ கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையிலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த 12 வருஷத்தில் 18 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இது எங்கள் பெருமையாக சொல்கிறது கிடையாது. ஆமே, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உதாரணமாக காணிக்க. ஆனாலும் கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த தலையா கடமை. ஆமே. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் என்ன பண்ணோம், 2018ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண 12ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், 12 ஆண்டுலேருந்து 15 வருஷங்கள் 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் 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 சொல்லி பார்க்க போகிற இடங்கள்லாம் ஏசு யாருன்னு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ ரசிக்கப்பட்டாங்க, இவ்வளோ ரசிக்கப்பட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டிலே நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே நம்ம மைனாரிட்டியாக தான் என்ன பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் ரிலீஜன் மத ரீதியாக பார்த்தா கூட அப்படி தான் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பீகாரில் போய் சொல்கிறோம், இங்கே இயேசுவை தெரியுமா, கிராமங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் அவங்க அப்படிலாம் எங்களுக்கு யாருமே வரலைங்க. அவர் எந்த ஜாதிக்காரரு, அவர் எந்த ஜாதிக்காரு? நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போங்க, எலெக்ஷன் வர சொல்ல அவருக்கு ஓட்டு போடுறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன், இன்றைக்கி எப்படி அரசியல்வாதிகள்லாம் எப்போ வருவாங்க வீட்டுக்கு? எப்போ வருவாங்க? இப்படி நாங்கள் வீடு வீடாக தேடி சுவிசேஷத்தை சொல்ல ஏதோ எலெக்ஷன் வருது போல் அதுக்காக யாரையை பற்றி என்ன பண்ணிருக்காங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நாடகம்லாம் போட்டு காமிச்சோம். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணோம், சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ணுச்சு, வெளியரங்கமாக நாம் என்ன அறிவிக்க வேண்டுமே தவிர பயந்து பயந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டு எங்கே ஆரம்பித்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்தோம். வெஸ்ட் பெங்காலில் சொல்லணுன்னா 12 மாதத்திற்கு 13 விக்கிரக பூச்சைகளை உடைய என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய என்ன பண்ணுச்சு கொடிய என்ன பண்ணுச்சு காரியம்னா அந்த வெஸ்ட் பெங்காலில் தான் என்ன பண்ணுச்சு இருக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, இன்றைக்கு வரைக்கும் இருண்ட மாநிலம். இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா காடுகள்லையும் குகைகளையும் வாழ்ந்து அவருக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு பெரிய கூட்டம் ஜார்க்கண்டில். அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு யூபி பீகார் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுச்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதை ஒன்றும் பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இன்னும் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. ஆமென். அடுத்தால பார்த்தீங்கன்னா யூபி நம்ம சொல்லையே தேவை கிடையாது. இந்த 4 மாநிலத்தை தரிசனமாக வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை வருடங்களாக மறைஞ்சு நாம் சொல்ல வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த 3 மாநிலங்களில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. அது 2 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. எந்த ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்லையும் என்ன பண்ணக்கூடாது, ஒளிஞ்சி மதத்தை என்ன பண்ண பிரசங்கம் பண்ணக்கூடாது, வெளியரங்கமாக பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணோம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக வெளியரங்கமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தோம். ஒரு 6 மாதங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம், யூடியூப் இந்த இதெல்லாம் பார்த்தோம். ஒரு மிஷினரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தினுடைய மிஷினரி பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு சிலுவையை தூக்கிட்டு போவார். சிலுவையை தூக்கிட்டு போச்சல அவங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு மக்கள் கெதராவாங்க. கெதராடவுன்னு அங்கே நிப்பாட்டிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணுவார். இந்த சிலுவையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக மரித்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. உடனே இதை பார்த்தோம். சரி, பிலிப்பைன் தேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது கத்தோலிக்க தேசம். அந்த கத்தோலிக்க தேசத்தில் சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, சிலுவை அவங்களுக்கு பொதுவானது. ஆனால் நம்முடைய இந்திய தேசம் பார்த்தீங்கன்னா அப்படியானப்பட்ட தேசம் கிடையாது. இப்படிப்பட்ட சிலுவையை தூக்கிட்டு போனால் கண்டிப்பாக அடி விழுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வர ரெடியாக இருக்கிறீங்க? வர ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
உங்களை நேசித்தார், உங்களுக்கும் எனக்கும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் நீங்களும் எது வரைக்கும் செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது என்றால் 1 யோவான் 3 என்ன பண்ணுச்சு, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் நம்முடைய ஜீவனை, இதெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு வாக்குத்தத்தத்திலையும் வராது. யாரும் இந்த வசனத்தை எல்லாம் வாக்குத்தத்தமாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமென். இப்படி ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் பார்த்துருக்கீங்களா? வாக்குத்தத்தம் கார்டு எப்படியே வந்திருக்கா? இது என்ன, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது என்ன பண்ணுச்சு, கடைசி நாட்கள் அன்பின் சீசன் யோவான் மூலியமாக சொன்னக்கூடிய காரியம் என்னவென்றால், இது திருப்பி ஒரு தடவை படிங்க அக்கா. அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடினாலே, ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா கூட வர மாட்டேங்கி? ஹல்லேலூயானா என்னன்னு தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதுன்னு சொல்கிற 3 பேருக்கும் ஒரே பேரில் வாழ்த்துதல் சொல்கிறதா ஹல்லேலூயா. ஆமென். இதை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வெளிப்படுத்தல் 19:1 நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதனால் அல்லையிலேயே சொல்லதெல்லாம் வெக்கப்படாதீங்க. பரலோகத்தில் ஒரே ஒரு வேலை தான், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம சொல்லாதபடிக்கு நாம் பரலோக ராஜ்யத்தில் போய் நம்மளுக்கு வேறு என்ன வேலை, தோசை சுடுற வேலை இருக்குதா, சரியா பொங்கல் வைக்கிற வேலை இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால அது இங்கேயே நல்லா சொல்லி பழகிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு என்னதென்று நாம் என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கொள்ளோன்னா, அவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் நல்ல பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறதுக்காக அல்ல, நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போல, அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தது நிமித்தமாக அன்பு என்னதென்று. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்பச்சி அவர் 3/4 மணி நேரம் தான் கொடுத்தாரு, மணி ஆக போகுது, சரியா? அப்போ நீங்கள் அல்லையிலையெல்லாம் சொல்லாமல் போனால் திருப்பி அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் ஓடிடும். ஆமென். சீக்கிரம் முடிச்சுடுவேன், கவலைப்படாதீங்க, சரியா? நான் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிச்சு, வாக்குத்தத்தம் தான் வேணும்னா ஆபிரகாம் போல் என்ன ஆசீர்வாதிங்கன்னா. ஆமென். எத்தனை பேர் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் வேணும்? கை தூக்குங்களேன். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறேன், கை தூக்குங்க. சரியா? உங்கள் வீட்டுக்காரர் அப்போ 2 பேரை கூட்டுவார், பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஆகார் வருவார், பின்னாடி கேத்தூர் அம்மாள் வருவாங்க, பரவாயில்லையா? அவர்கிட்ட அப்புறம் என்ன உங்களுக்கு வேணுங்கிறீங்க? இஸ்மவேல்னு ஒருத்தன் வருவான், பரவாயில்லையா? அப்போ என்ன எதை கேட்குறீங்க? எந்த எண்ணத்தோடு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறீங்க? ஒன்லி அவர்கிட்ட உள்ள நெக்லஸும் அவர் இடுப்பில் கட்டியிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பாட்டு பாடுறாங்களா இல்லையா? வெறும் கையாக கடந்து வந்த யாக்கோபின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்க மாட்டேங்கிங்க. ஏன்? அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறவங்க அவங்க இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன தேவையோ கர்த்தர் கொடுப்பாருங்க. நீ அதிகமாக கேட்டாலும் கொடுக்க மாட்டார், உனக்கு குறையாகவும் வைக்க மாட்டார். நான் இப்போ என்ன பண்ணிச்சு, வட இந்தியாவுக்கு போனேங்க. நான் போன நாட்களில் அன்றைக்கி எல்லாருமே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வட இந்தியா மிஷினரி ஊழியத்தில் வியாபாரம் பண்ணாமல், ஸ்கூல் பண்ணாமல், ஹாஸ்பிட்டல் பண்ணாமல் ஒரு முடிய கூட பிடுங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியும், வட இந்தியா ஊழியம் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்ல. ஆனால் என்ன மாதிரி இன்றைக்கி சுவிசேஷம் இந்தியாவிலே முதல் முறையாக சொன்னது இந்த கிறிஸ்துவின் கடி ஊழிய குழுவின் மூலியமாக தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த 12ஆம் வசனத்தை கீழே படித்து முடிச்சிருங்களேன். சாரி, அந்த 16ஆம் வருஷத்தில் பாதியை முடிச்சு விட்டுருங்க. நாம் அன்பு என்னதென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கற்றுக்கொண்டோம். அந்த அன்பு என்னதென்று நாம் புரிஞ்சுக்கொள்ளோம். நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யணும்? ஜீவனையும் கொடுக்க. சொல்லுங்களேன், கடன்காரங்க யாராட்டி பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம ஒன்லி வட்டி கடனை தான் கணக்கு பார்க்குறோம். எந்த கணக்கு பார்க்குறோம்? வட்டி வாங்கிட்டா கொடுத்துடணுங்க. ஆமென். உனக்கு ரட்சிப்பாண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? சொல்லுங்களேங்க. நீ எல்லாமே வட்டி கடன், அரிசி கடன், மளிகை சாமான் கடன், இதெல்லாம் பூமியில் காணப்படக்கூடிய காரியம்.
இதெல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனால் ஆத்மா என்பது தேவனிடத்தில் வந்தது. அது ஒரு நாளும் அழிவில்லாதது. தேவனிடத்தில் வந்த எதுவுமே அழிவில்லாதது. அந்த சரீரம் அழிந்து போய்விடும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அதற்கு முன்பாக 2 இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 இடத்துல முதலாவது பரலோகம். அந்த பரலோகத்தில் போக வேண்டும் என்றால் ஒரு ஆத்மா முதலாவது நற்செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு யார் இருக்கா? இன்றைக்கு யார் இருக்கா? கபிரியல் இன்னைக்கு யாரு? எங்கள் சவுண்டே வரமாட்டேங்கிங்க. அலெக்ஸ் பாஸ்டர் எல்லாம் புது ஆட்களா? சுவிசேஷ கூட்டம் நடக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கபிரியல் நீங்கள் தான். இன்னைக்கு மிகாவேல் யாரு? நீங்கள் தான். இன்னைக்கு லூசிஃபர் யாரு? அதுவும் நீங்கள் தான். நீங்கள் தான், நாங்கள் தான். லூசிஃபர் ஒரு காலத்தில் நல்லவனாக தாங்க இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்றைக்கு சுயநலம் உள்ளவனாக தேவனுக்குள்ள மகிமையை தனக்குன்னு எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டானோ, தனக்கு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பித்தோ, அன்னைக்கு தான் அவன் லூசிஃபராக தள்ளப்பட்டான், பிசாசாக தள்ளப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த மாலை பொழுதில் உட்கார்ந்துருக்கிற நீ கிறிஸ்துவுக்குள் உள்ள சிந்தையுடையவனாக இல்லாத பட்சிக்கு நீ தனக்காக என்று வாழ்வாயானால் ஒரு நாள் கர்த்தரும் உன்னை பார்த்து லூசிஃபர் சொல்லுவார். ஆமென். நீ பாடுகிற பாடலோ, நீ கேட்குற வசனங்களோ, நீ படிக்கிற என்ன பண்ணுற காரியங்களே கிடையாது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் தேவதூதர்கள் மத்தியிலே உண்டாயிருக்கிறது என்று வேதம் வசனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாங்கள் என்ன பண்ணோம், 2018ஆம் ஆண்டு நாங்கள் அப்படியாக பிளான் பண்ணோம். இந்த 4 மாநிலங்களில் 11 அடி சிலுவையை தூக்கிட்டு, எத்தனை அடி சிலுவையை? நம்ம போட்டிருக்க தங்க சிலுவை கிடையாது. கல்லை வந்தால் டக்குன்னு மறைச்சிக்கிறோம்ல, அப்படி தங்க சிலுவை கிடையாது. 11 அடி சிலுவையை செஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து 4 மாநிலங்கள்லையும் நடந்து போகணும். எப்படி? நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னோம். 40 நாட்கள் திட்டம் போட்டோம். ஒவ்வொரு நாட்களும் 50 கிலோமீட்டர் ரோட்டில் 10 பேர் கொண்ட குழுவாக நடந்து போனோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1136 கிலோமீட்டர் நடந்து போய் 5 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். பல இடங்களில் எதிர்ப்பு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதில் சொல்லப்போனால் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் ஜனவரி 26 மத மாற்ற தடை சட்டம் இருக்குது. அந்த மாநிலத்தில் அந்த இடத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் கொடி ஏற்றிட்டு வராங்க. ஜனவரி 26 கொடி ஏற்றுவாங்கள்ல, கொடி ஏற்றிட்டு வராங்க. எல்லாம் பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. நாங்கள் என்ன பண்ணோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், காஸ்பல் டிஷர்ட்டை போட்டுட்டு 11 அடி சிலுவையை சுமந்துக்கிட்டு 2 பக்கமும் ட்ராக்ஸை கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அங்கே என்ன பண்ணார், ஒரு சின்ன ரோட்டில் வந்தோம். ஒரு வண்டி என்ன பண்ணுச்சு, குறுக்க நிப்பாட்டி ரோட்டை பிளாக் பண்ணாங்க. ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. உடனே அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்கு இருந்து ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணார், வந்தார். பின்னாடி பார்க்க நம்ம ஸ்டெர்லைட் கலவரத்தில் சுட்ட எஸ்எல்ஆர் மிஷின் கன்னை போல் என்ன பண்ணுச்சு, 2 மிஷின் கன் வச்சுட்டு 2 மிலிட்ரி பின்னாடி இருக்கிறாங்க. இதை யார் நடத்திட்டு போகிறாருன்னு கேட்டாங்க. உடனே தம்பிமார் சொன்னாங்க, அந்த சிவப்பு சிப்பா போட்டு மேலே கருப்பு டிஷர்ட் போட்டிருக்காருல அவர் தான் சொன்னாங்க. உடனே என்ன பண்ண கூப்பிட்டாரு. நான் போனேன். நீ என்ன பண்ணுற, வெளிநாட்டில் இருந்து நீ பணத்தை வாங்கிட்டு இந்திய தேசத்தில் நீ மத மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பாவியாக இருந்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மனதை மாற்றினார். இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேனே தவிர வெளிநாட்டு பணத்தை பிரிச்சுன்னா வாழலை. இன்றைக்கி அடுத்த நேரம் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, நான் இந்த பூமியில் இருந்து கடந்து போவேன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக அநேகரை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், நம்ம நாட்டில் மதம் கிடையாதா அப்படின்னு சொன்னான். நம்ம நாட்டில் கம்மியாக இருக்குதா? 30 அன்னைக்கு 36,000 கோடி தேவதர்கள் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பாவிகளாகி என்னை நேசித்து பரலோகத்திலிருந்து வந்து எனக்காக என்ன பண்ணார், பிரசங்கம் மட்டும் பண்ணுவதில்லை, தன்னுடைய ஜீவனையும் என்ன பண்ண கொடுத்தார். 3ஆம் நாள் நான் விசுவாசம் அடையும்படியாக, அவரை நான் பின்தொடரும்படியாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதே போல் வேறு யாராட்டி கடவுள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவன் ஒரு கடவுளை சொல்லிவிட்டு நீ அவனுக்கு ஜெய் சொல்லு அப்படின்னு சொன்னால் கலவரம் ஆயிரும். அது ஏங்க சொல்லணும்? ஆமேன். நான் அடி வாங்கிடுவேன், நம்மளுக்கு அடி வாங்குறதான் வேலையை. ஆமேன்.
ஏதோ வாக்குத்தத்தம் கிடைக்க கொடுவாருன்ட்டு அடுத்தது அலெக்ஸ் பிரதர் கூப்பிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இவர் வந்து அடி வாங்க வச்சுட்டு போயிட்டாரியா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா எனக்கு இங்கே ஊழியம் கிடையாது, நீங்கள் கொடுக்குற நிமித்தமாக என்ன பண்ணுறேன், நாங்கள் சொன்னோம், நாங்கள் என்ன பண்ண பணத்துக்காக வரலைங்க, நாங்கள் இந்த மனம் திரும்புறதுக்காக பிரசங்கம் பண்ண வரோம். என்ன பண்ணுச்சு, மதம் மாற்றுறதுக்கு தான் இந்த ஜார்க்கண்டில் தடை இருக்குது தவிர மனம் மாறுறதுக்கு தடை கிடையாது. நான் பெரிய குடிகாரனாக இருந்தேன், நான் பெரிய வேசிக்கல்லனாக இருந்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார். இது எல்லாவற்றையும் விட்டு என்னை போல பிறரை நேசிக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் என்னுடைய தேச ஒரு பகுதியில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் 70,000 சம்பளம், 2008 நான் 70,000 சம்பளத்தை விட்டுட்டு போனேன். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு தேவை, எனக்கு பார்த்தீங்கன்னா 3,000 ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டாஸ் வீட்டில் தான் இருக்கிறேன், 2 ரூம்பு, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஜென்ரேட்டர் எல்லாம் வச்சுருப்பேன். ஆண்ட்ரூசனை வந்திருக்கிறாங்க. ஒரு ரூம் பெரு பெட்ரூமு. மொத்தத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டின்னை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், டின் ஷீட்டை போட்டு இருந்திருக்கிறேன். பின்னாடி கேட்குதா? ஹலோ. கெஸ்ட் வரலைன்னா உள்ளுக்கு படத்துக்குருவான், கெஸ்ட் வந்தா அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட சுய அனுதாபத்தை திரட்டுறே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பண்ணிடுவேன்? ஆமென். இன்னைக்கு நீ என்ன சுட்டேனா, நான் உடனே பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் நீ எப்போவுமே இந்த டாடா சஃபாரி காரை வடியில் என்ன பண்ணிகிட்டு இருப்ப, போய்கிட்டு இருப்பேன் நினைக்காத. நீனும் ஒரு நாள் என்ன பண்ணுவ, இந்த பதவியிலேருந்து விலகுவ. ஒரு நாள் என்ன போல் என்ன பண்ணுவ, சாகுவ. சாகும் பொழுது இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நீ கொன்னபடினால உன்னுடைய ஆத்மா கண்டிப்பாக என்ன பண்ணும், நரகத்துக்கு தான் போகும். அங்கேருந்து ஒன்று தப்பிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பாடுகள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிக்க முடியாது. யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணி கிடையாது. ஸ்திரீகளில் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானன் காட்டிகளோ பெரியவன் யாருமே கிடையாது. அவனே பரலோக ராஜ்யத்தில் எப்படியாக இருப்பானாம்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எப்படி பெரிய மாளிகையில் வாழ்ந்தானா? பெரிய பெரிய என்ன பண்ணு வசதியான வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சா? கிடையாது. அவன் சொன்னக்கூடிய ஒரே பிரசங்கம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவன் சத்தியத்திற்காக தன்னுடைய தலையையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக காணப்படுகிறான். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானனுடைய கிரியைகளை காட்டிலும் நம்முடைய கிரியைகள் மேலாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இவ்வளோ காரியத்தை சொல்ல வேண்டியது என்னென்றால், நீ என்னை நேசிக்கிறாய், நீ எனக்காக தாங்குகிறாய், ஆனாலும் நான் உன்னை ஒரு போலியான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. நாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் நாம் இன்று வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகம் என்னவென்றால் அதுதான் புதிய ஏற்பாடு. நம்முடைய முன்னோர்களை தேவன் எப்படியாக பாவத்திலிருந்து பிரஜாதியாளரிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து விசுவாசிப்பதற்காக பழைய ஏற்பாடு. ஆமென். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் ஏதாவது புதிய ஏற்பாடில் இருந்து இருக்குதா? நான் யாரும் எந்த போதகரையும் குற்றப்படுத்தல, நீங்களும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன்னா நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று தான் அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ அநேக காரியங்களை இழக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுக்குறாரு. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29-30 வசனத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுக்குறாரு. இதையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் இழந்து போனார்களோ இம்மையிலே துக்கங்களோடு நூறத்தனையாக மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவாய். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் சொன்னது பிரிவினை இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ பிரிவினை இருந்தால் நீ எழுதி வச்சுக்கோ, நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ எப்படிப்பட்ட பிரிவினையாக இருந்தாலும், டினாமினேஷன் பிரிவினையாக இருக்கலாம், ஜாதி பிரிவினையாக இருக்கலாம், இல்லை பணக்கார ஏழை என்கிற பிரிவினை இருக்கலாம், இல்லை நல்லா படித்தவன் படிக்காதவன்ற பிரிவினை இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ரெண்டாவதாக, நீ எல்லா சூழ்நிலையும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீ சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் துப்பாக்கி சூடுக்கு பயந்து நான் கிறிஸ்துவை மறுதளிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியாது. அதற்கு பின்பாக பல இடங்களில் அடி வாங்கியிருக்கேன், பல இடங்களில் என்ன கொள்ள நினச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அடிச்சிருக்காங்க, வண்டியை அடைச்சி உடைச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் ஜீவன் யாருடைய கையில் இருக்கிறது? இதுதான் இயேசுனுடைய வாக்கு. பிலாத்து சொல்ற, உன்னை விடுவிக்கவும் உன்னை கொல்லவும் அதிகாரம் எனக்கு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், பரத்திலிருந்து இந்த உறுதி உனக்கு இருக்குதா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து எழுதி போட்ட வாசகம் என்னென்னா, நான் என்ன பண்ணக்கூடாது, சும்மா என்ன பண்ணக்கூடாது, காலையில் கிறிஸ்தவனா காலையில் ஜெபம், சாயங்காலம் ஜெபம், இதே வாழ்ந்து நான் முடிக்கக்கூடாது. நான் என்ன பண்ணும், பல மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாற வேண்டும். அடுத்தாப்புல இன்னொரு பெரிய ஆசை என்னன்னா, எல்லா மனுஷனை போல வயசாகி நோய்வாய்ப்பட்டோ என்ன பண்ண விபத்துலையோ நான் சாகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு நீ சாவை கொடுப்பீரண்டா. நான் எல்லா அப்போஸ்தலரை போல 12 அப்போஸ்தலர்களை எப்படி கொல்லப்பட்டார்களோ அதில் ஒரு மாதிரி எனக்கு சாவு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஏன் சவுண்டு ஒரு மாதிரி போயிட்டுங்க, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் இரத்த சாட்சிக்கு தான் இயேசுனுடைய வருகையில் முதலாவது என்ன பண்ணுச்சு, வரவேற்பு கொடுக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாங்களா இல்லையா? எத்தனை பேர் என்ன பண்ண சுகரில் சாகுறாங்க, எத்தனை பேர் ப்ரெஷரில் சாகுறாங்க, எத்தனை பேர் கேன்சரில் சாகுறாங்க, எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா போய்கிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? அன்னைக்கு பார்க்குற ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுச்சு, ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, ஸ்டேட்டஸ் போடுறதால சண்டையில் 2 பேர் ஒருத்தனுக்கு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்களாம். ஸ்டேட்டஸ் போடுறதில்ல 2 பேருமே காலி. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்காக ரட்சிப்பை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாகணும்னு சொல்லி அர்ப்பணிக்கோனா கண்டிப்பாக அந்த சாவு எல்லா மனுஷங்களை போல் சாதாரண சாவாக இருப்பாதுங்க. நீ எல்லா மனுஷனை போல் இருக்க மாட்ட. நீ என்ன பண்ணுச்சு, 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய கூட்டத்தில் நீயும் நானும் உட்கார்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நாம ஹல்லேலூயா. நீ எதை செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்ணுச்சு, எந்த ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்யாமல் போனாலும் சரி, ஆனா ஒன்றே ஒன்று செய்யலைன்னா ஐயோன்னு சொல்லுது. சுவிசேஷத்தை பிரசங்கியாகி விட்டால் ஐயோ. நீ என்ன பண்ணி, தீர்க்கதரிசனத்தை சொல்லாவிட்டா ஐயோன்னு சொல்லப்படலை, அந்நிய பாஷையை சொல்லாவிட்டா ஐயோன்னு சொல்லப்படலை, சுகமளிக்கும் வரங்கள் உனக்குள்ள இல்லாட்டா ஐயோன்னு சொல்லப்படலை. ஆமென். பிஷப் ஆகலைன்னா ஐயோன்னு சொல்லப்படல, ரெவரண்ட் ஆகலைன்னா ஐயோன்னு சொல்லப்படல, பாஸ்டர் ஆகலைன்னா ஐயோன்னு சொல்லப்படல, என்ன சொல்லலைன்னா ஐயோன்னு சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 2 பேர் 2 கிறிஸ்தவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3வது கிறிஸ்தவன் என்று சொல்லப்போனா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா 3வதாக என்ன பண்ணுச்சு, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இதுதான் வேதத்தில் 3வதாக கிறிஸ்தவன் சொல்லப்படுகிறது. இந்த 3 தவிர கிறிஸ்தவத்தினுடைய காரியம் எங்கேயுமே சொல்லப்படுகலை. சொல்லுங்களேன், எடுத்தவங்க படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக பாடு வரும். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக பாடு வரும். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு உனக்கு பாடு வரவில்லை என்றால் நீ என்ன பண்ணுச்சுன்னா உலக ஆசீர்வாதத்திற்காக வட்டிக்கு வாங்கி பாடு அனுபவிக்கிறது கிடையாது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆமென் அல்லேலூயா பாடுகள் பட வரணும், அடி உழணும். எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறீங்க?
எத்தனை வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டா அது ஆச்சின்னு கேட்டா நீங்கள் சொல்லுவீங்க, நான் 25 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், 30 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு அவ்வளோலாம் அனுபவம் கிடையாதுங்க, நான் 2004ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. அண்டையிலிருந்து நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அண்டையிலிருந்து கிறிஸ்துவ அறியாத மக்கள் தான் என்னுடைய நண்பர்கள், கிறிஸ்துவ அறிந்தவர்கள் என்னுடைய சகோதரர்கள், கிறிஸ்துவ அறியாதவர்கள் என்னுடைய நண்பர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்னைக்கு நான் புரிஞ்சது உலகம், அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் காசுக்கு அது வரைக்கும் நான் பணக்காரனாகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ இன்றைக்கு வரைக்கும் பணக்காரனாக ஆக வேண்டும் ஆசை கிடையாது. ஆனால் நான் பரலோகத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இந்த உலகத்தில் எல்லாமே வாலிபம், இளமை, மாயை எல்லாமே மாறி போயிருங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சியில் ஒரு கவுன்சிலர் இப்போ என்ன பண்ணுச்சு, போஸ்டிங் வாங்கினா கூட அந்த கட்சிக்கு நீ என்ன பண்ணியிருக்க, என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்கே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எத்தனை, ஆனால் இப்போ உள்ள கட்சியில் அப்படி கிடையாது. பணம் கொடுத்தீங்கன்னா பணக்காரனுக்கு என்ன பண்ணிச்சு, சீட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் பழைய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, எத்தனை முறை ஜெயில் பணம், எத்தனை முறை மறியல் பண்ணியிருக்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் பரலோகத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுச்சு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிற, இன்றைக்கி உனக்காக உன்னுடைய வாயும் உன்னுடைய கையும் பேசும். ஆனால் நம் மகிமையும் சரீரத்தை அடையும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு முன் என்ன பண்ணுச்சு, நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் நம்முடைய வாய்களும் நமக்காக பார்க்கவோ கேட்கவோ பேசவோ கூடாது. எது பேச வேண்டாம், நம்முடைய மனசாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி சொல்லு, நீ எதற்காக கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்தாய், கிறிஸ்துவிடத்திலிருந்து நீ என்ன பெற்றுக்கொண்டாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டேன், இத்தனை கார் வாங்கினேன், இத்தனை என்ன பண்ண கஷ்டத்தை ஆண்டவர் நீக்கினார். இதை சொல்கிறது குழந்தை அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும், ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென், பாலை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை குழந்தைகள் இருக்கிறீங்க? 25 வயசு குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சியா? இன்றைக்கும் நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு, இப்படி தான் நான் கேட்குறேன். இன்றைக்கு உன்னுடைய ராத்திரி உன்னுடைய ஜெபம் வேறு மாதிரி இருக்கணும். இன்றைக்கு உன்னுடைய ராத்திரி ஜெபம் வேறு மாதிரி இருக்கணும். ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு பயப்பட வேண்டும்? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன பண்ணுச்சு, இந்த சரீரத்தை மாத்திரம் கொன்று அதற்கு மேலே ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நான் பயப்பட தேவை. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு பயப்படணும்? இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும், சரீரத்தை கொன்று இந்த ஆத்மாவை நரகத்தில் போட வல்லவருக்கு. உண்மையிலே பயப்படுறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதில் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்க? உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம் எதனால் பாரப்படுகிறது? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து பாரப்படுகிறதா? இல்லை, என்ன பண்ணுச்சு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் காரை கேட்டாலும் கொடுப்பார், வீட்டை கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் நீ அழிந்து போகிற ஆத்துமாக்களை கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் வீட்டை கேட்டாலும் காரை கேட்டாலும் எளிமையாக கிடச்சிரும். ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீ பல விலக்கிரயங்கள் செலுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக பல அவமானங்களையும் பல பாடுகளையும் நீ பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அப்படி படும்பொழுது, நீ பாடுபடும் பொழுது பரலோக ராஜ்யம் உனக்காக சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. நீ பாடுபடும் பொழுது பரலோக ராஜ்யம் உனக்காக சந்தோஷப்படும். ஏனென்றால் உனக்காக ஒரு பெரிய சிங்காசனம் அங்கே வைக்கப்படும். இன்றைக்கி எனக்கு வயசு 48 வயசு ஆகுது. ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் நான் இருக்க முடியும்? எங்க சொல்லுங்களேங்க. உங்களை சொன்னால் கவலைப்பட்டுருவீங்க. என்னையா வந்த இடத்துல இப்படி சொல்கிறாரு? எனக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் நீங்கள் நம்மளாலும் நம்மள்ட்டான் பரவாயில்ல, ஜெபம் அப்படியாக தான் இருக்கும். ஆண்டவரே இந்த வருஷம் என்னை எடுத்துக்கிறோம் சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, எங்கே போனாலும் ஏசுகிறாங்க, எங்கே போனாலும் அடிக்கிறாங்க, எங்கே போனாலும் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்கிறேன், எனக்கு புரியுதா?
அதுக்கு ஓன்ட்டே வந்துட்டா நல்லா இருக்குமாப்பா. அப்படி ஜோமனியும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா 8 வருஷத்தை தாண்டி 9ஆவது வருஷத்தில் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆனால் 8 வருஷம் இந்த ஜோம் மட்டும் பண்ணலைங்க. எத்தனை இடத்துல அடித்தாலும் நான் செய்கிறத தான் செய்வேன். அல்லேலூயா. எத்தனை இடத்துல எங்களை மிதித்தாலும் சரி, வரக்கூடாது சொன்னாலும் சரி, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம். இந்த சுவிசேஷத்தின் மூலியமாக அநேகர் என்ன பண்ண ரட்சிப்புகள் நடத்தி இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்களை கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் கிறிஸ்துவ பிரசங்கித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 125 இடங்களில் இந்த 4 மாநிலங்கள்லையும் சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். ஏன்னா நான் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணலைங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுச்சு, எங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. இதெல்லாம் பண்ணாமல் நீ எப்படி நடத்துகிற, உனக்கு அமெரிக்காவிலேருந்து பணம் வருதா? ஆமென். அமெரிக்காக்காரங்க என்னங்க அமெரிக்காக்காரன், அவனை காட்டிலும் பெரிய பணக்காரர் நான் யார் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரத்தனமாக தான் உங்களை பார்க்கும். உங்கள்கிட்ட இருந்து என்ன குறைய கண்டுபிடிக்கலாம், எதை பார்க்கலான்னு பார்க்கும். ஆனால் நீ கிறிஸ்துவை பார்ப்பாண்டா உனக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு வரைக்கும் அலெக்ஸ் பிரதர் எங்களுக்கு அவ்வளோ நண்பராக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேனா? அநேக டைம் வந்திருக்கோம், வீட்டுக்கு வந்திருக்கோம். சிஸ்டரை பார்த்திங்கன்னா என் மனைவியோட என்ன பண்ணிச்சு, நல்ல நண்பர் அலெக்ஸ் பிரதர் என்ன பண்ண நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன். ஆமென். நான் செய்கிறத செஞ்சேன்னா கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து ஆமென் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆனால் எனக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுத்துக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நான் எந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்னா ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பார் என்றதான் அவர் கொடுத்த எனக்கு வாக்குத்தத்தம். அதை காட்டில் எனக்கு எந்த ஒரு வாக்குத்தத்தம் பெரிய பெரிய வாக்குத்தத்தம் கிடையாது. வருஷம் எந்த ஒரு வாக்குத்தத்தையும் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு கொடுப்பார் நித்திய ஜீவனை, அதை பெரு வரைக்கும் நான் ஓடுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயமாக. அல்லேலூயா. இது முதல் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி எனக்கு 48 வயசாச்சு. இன்னும் நான் பலத்தின் மிகுதினால் நல்லா ஓடணும்னா 20 வருஷம் ஓட முடியும். கணக்கு பாருங்களேன். 70 வயசு 70 வயசில் இன்றைக்கி யாருக்குமே பலம் கிடையாது. அப்படி தானே? 70 வயசு யாராட்டி இருக்கிறீங்களா? 70 வயசு யாராட்டி இருக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? நீ ஓட முடியுதா? 50 வயசில் ஓடின மாதிரி ஓட முடியுதா? அப்போ நல்லா அடிச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷம் இருந்தால் 80 வருஷம் இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணுச்சு, தவந்து தான் போக வேண்டியிருக்கும். கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களில் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்திற்காக நான் ஓடுவோம். முதல்ல நான் சொன்னது என்னென்னா, பிரிவினை பார்க்க கூடாது. பிரிவினை பார்த்தேன்னா உன்னை கிறிஸ்தவன் என்று வேதம் அழைக்காது. ரெண்டாவது நாம் என்ன பண்ணணும், எல்லா சூழ்நிலையும், நிறைய பேர் கால சூழ்நிலை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. எல்லா சூழ்நிலையும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் என்ன பண்ணோம், 2014 பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்குமோ அதான். ஆனால் அடுத்த வருஷமும் எனக்கு பார்த்திங்கன்னா விருப்பம் என்னென்னா, சரியா என்ன ஏசுவீங்களா என்னன்னு தெரியாது, இவர் வந்தால் தான் என்ன பண்ணுச்சு உண்மையான கிறிஸ்துவனுடைய நிலைமை தெரியும். அப்படி தானே? பிரச்சனை வரும்பொழுது தான் உண்மை எது போலித்தன்மை எதுன்னு வரும். அப்புறம் அவர் வச்சுருக்கிறது சரியா. அடுத்தாப்பில் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா சூழ்நிலையும் சுவிசேஷம் அறிக்க வேண்டும். ஆமென். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் நிமித்தமாக நீங்கள் தேவனை தூசிக்கக்கூடாது, மகிமைப்படுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் எல்லாரும் என்ன பண்ணுச்சு கடந்து சொல்லுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்களும் கோடி கோடி உண்டு, இந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு செல்லுவோம் வாரி திருச்சபையே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசி நடத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிதாவாகிய தேவனே, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே, எல்லாம் அப்படி வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ
கர்த்தாவே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் மூடுவதாக. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சௌரி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு உம்முடைய அன்பை விதைக்க கர்த்தாவே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், பீகார்லேருந்து வர்றவங்களும் அப்படி தான் இருக்கும். அகஸ்தின் ஜெபக்குமார்னு, சின்ன அகஸ்தின் ஜெபக்குமார்னு வந்ததுக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அண்ணனுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. விதைக்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்திலே அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் வைத்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் கனிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.